நம்ம ஒரு 2 பிடிச்ச பொடி எடுத்து போட்டுருவோம். முதல்ல இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே போட்டுடலாம். இந்த பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கழனி தண்ணியோட நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். கீரையை ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள் கீரையை போட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம், அப்படியே அடங்கிடுச்சு. ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து கடைஞ்சிட வேண்டியதான். கரெக்டாக இன்னொரு 1 நிமிஷம் இருந்தாலே போதும். பருப்பு ஆட் பண்ணுமா இதில் தானே? அடுத்தது நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே வந்துடுச்சு. இப்போ போட்டுருவோம் பருப்பை.